அனியஸ்டோ டுடே எபிசோட் ராஜி ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கதிர் ராஜிவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அப்புறமா பழனி வராங்க. என்ன இங்கே வந்திருக்கீங்க சித்தப்பா, என்ன விஷயம்ன்றாங்க. கதிர் தான் வர சொன்னான்றாங்க. கடை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நானும் ராஜி வெளியே போயிட்டு வரோன்றாங்க. எங்கே போகிறோன்றாங்க. போகும்போது எங்கே போகிறோன்னால கேட்காது சரியா, ஒரு வேலை விஷயமா போகிறோன்றாங்க. அவருக்கு என்ன வேலையோ அவரையே வர சொன்னான்றாங்க. இங்கே பாருமா, எனக்கு ஒரு வேலையும் இல்லை சரியா, நீங்கள் சந்தோஷமாக 2 பேரும் போயிட்டு வாங்கன்றாங்க. அவன் எங்கேயும் கூப்பிட்றான் இல்லைம்மா, போயிட்டு தான் வாங்கியான்றாங்க. சும்மா இந்த எதுக்குமா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான்றாங்க. இல்லை சித்தப்பா உங்களுக்கு வேலை, அதான் மயிலும் அவங்களுடைய அப்பாவும் இருக்காங்க, அதனால நான் ஃப்ரீ தான் சரிங்களா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா 2 பேரும் கிளம்புறாங்க. சரிங்க பார்த்துக்கோங்க மாமான்றாங்க. சரிப்பா நான் பார்த்துக்க, நீ போயிட்டு வானுவாங்க. எங்கே போகிறோன்றாங்க. இங்கே பாரு, போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்காது சரியா, நீ முதல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ராஜிக்கு ஒன்றுமே புரியல, எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேட்டாலுமே சொல்கிறதுல அப்புறமா துணி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. என்ன இது, துணி கடைக்கு வந்திருக்கோம், என்ன விஷயம்ன்றாங்க. துணி கடைக்கு எதுக்கு வருவாங்க, துணி எடுக்க தான் வருவாங்க, தெரியுது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ முதல்ல வான்னு சொல்லிட்டு சுடிதார் பாருன்னுவாங்க. நீ நல்லா இருக்கா, நல்லாவே இல்லை, நானும் அதான் நினச்சேன்னுவாங்க. சுடிதாரை விட உனக்கு சாரீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சாரீ எடுத்துக்கோ என் கதை சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாரீ எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு 6-7 சாரீ செலக்ட் பண்ணுறாங்க. 6-7மே நல்லா இருக்குன்றாங்க. அதுக்குன்னு எல்லாமே எடுத்துக்க முடியும்ன்றாங்க. எல்லாமே தான் எடுத்துக்கோ, இல்லை இல்லை வேண்டாம், நீ எல்லா சாரீ இப்போ எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜியோடைய ஆசைப்படியா ஒரு 7 சாரீ எடுத்துடுறாங்க. ராஜிக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அம்மா கால் பண்ணி சொல்லிடுவாங்க, அத்தை நானும் கத்துரும் வெளியே வந்தோம் ஷாப்பிங் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு, ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி சாப்பிட்டு தான் வாங்கன்றாங்க, ஒரு பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க அத்தைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சுகனி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன வந்துச்சு, அவங்க சாப்பிட்றதா போனாங்க அப்படி இந்த அளவுக்கு ரியாக்ஷனை கேட்குற, ஒட்டு கேட்டியே சுகனியா, ஒட்டெல்லாம் கேட்கல, அவங்க பேசுறது கேட்டுச்சு அதனால தான் சொன்னானுவாங்க. ஆமாம் சாப்பிட்டு தான் போயிருக்காங்க, இப்போல்லாம் கதிர் நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா மயில் என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சுகனே சொல்கிறாங்க. ஒரு டைம் நானும் மாமாவும் வெளியே போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கினதுக்கே அந்த அளவுக்கு கத்துனாங்க. தெரியாமல் ஒரு ஹோட்டலுக்கு ரூம் அதிகமான ரேட்டு, அதனால கம்மின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோ இந்த வீட்டில் எப்படி தான் இருக்காங்கன்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, போகலாமா, டைம் ஆகுது, டைம் என்னன்னு பார்த்தலன்றாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன், வாய்ப்பே இல்லைப்பான்றாங்க. சரி நம்ம வழக்கமாக போகிற ரூட்டே இல்லை, இது வேறு ரூட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது அங்கே வண்டி சரியில்லை, மதியம் போனோம் இல்லை, மதியம் அதுக்கப்புறம் தான் அது மாற்றி விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ எதனா ஒரு சொல்லிட்டாலே போதும், அப்பாவே அட்டை மூஞ்சை வச்சுக்கிறான்றாங்க. இவளுக்கு இப்போ ஐஸ்கிரீம் தானே சாப்பிடணும், சரி சாப்பிட வச்சிடலான்னு கதிர் மனுஷனை நினச்சிட்டு நேராக போய் ஐஸ்கிரீம் கடைக்கு நிறுத்துறாங்க. வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன், வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ராஜிக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசிட்டு அந்த ஐஸ்கிரீம் அந்த அளவுக்கு ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.